இந்த வருமான வரி, அதை ஒட்டி வரி இதெல்லாம் ஒட்டி தான் நிறைய விஷயங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுல வருமான வரி அப்படிங்கிறது 12 லட்சம் 7 லட்சம் வரையும் தனிநபர் வருமான வரிக்கு விலக்கு கொடுத்திருந்ததை 12 லட்சமா அதிகரிக்கிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. 12,75,000 அந்த 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் சேர்த்து 12,75,000 வரையும் வரி கட்ட வேண்டிய தேவையில்லை வருவாய்க்கு. அதுக்கு மேல ₹1 அதிகம் வந்தா கூட நம்ம வந்து அதுக்குமே ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க. 0 to 4 lakhsக்கு எந்த வரியும் கிடையாது. 4ல இருந்து 8 lakhsக்கு வந்து 5% வரி விதிக்கிறாங்க. 8ல இருந்து 12 lakhsக்கு 10% வரி, 12ல இருந்து 16 lakhsக்கு 15% வரி. இதெல்லாம் வந்து 12,75,000க்கும் அதிகமா சம்பாதிக்கிறவங்களுக்கான வரி. அதுல இத்தனை ஸ்லாப் வச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ட்ரிக்கா தான் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறது எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கு. ஏன்னா எல்லாமே நியூ ரெஜிமுக்கு மாற்ற போறாங்க, ஓல்டு ரெஜிம்ங்கிறத வார்த்தையை பயன்படுத்தவே நிர்மலா சீதாராமன் அதை அப்படியே ஒழிச்சு கட்ட போறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஓல்டு ரெஜிம்ல தான் மக்களுக்கு அந்த சேவை மனப்பான்மைங்கிறது, சேமிக்கிற மனப்பான்மைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நியூ ரெஜிம்ல அது இல்லை அப்படிங்கறத வந்து குறிப்பிடுறாங்க.